guys, மைக்கேல் படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த ட்ரெஸ்லாம் பிளான் போட்டு தான் வந்தேன். உள்ளே போய் கலக்க போகிறோம். ஒரே கூட்டம், அதனால இங்கே வந்து எடுக்கிறேன். எப்போதும் எங்கேயாவது நான் vlog இங்கே வந்து ஆரம்பிச்சிருக்கேன்னா, ஸோ வந்து காய்ஸ் ட்ரெஸ்லாம் பண்ண கொஞ்சம் இம்பாரசிங்காக இருக்குது. அதனால இங்கே வந்து பண்ணுறேன். காய்ஸ் மைக்கேல் ஜாக்சன் படம் பார்க்க போகிறேன். ஸோ படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக ஒரு ரிவ்யூவாக படம் பார்த்து முடிச்சுட்டு சொல்கிறேன். ஓகேவா? இது ஒரு சின்ன ஷார்ட்டான ஒரு vlog தான். ஸோ அதனால் வந்து படம் பார்த்து எப்படி சொல்கிறேன். ஓகேவா? நம்ம ட்ரெஸ் எப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? காய்ஸ் பயங்கர கூட்டமாக இருக்குது. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்பவே ஷார்ட்டான பிளாக் தான் இது. நான் முதலே சொல்லியிருந்தேன். ஏன்னா அவ்வளோ க்ரௌடு காய்ஸ், அவ்வளோ க்ரௌடு. என்னால் வந்து எங்கேயுமே நீங்களே நிறைய தடவை ஐசிடியில் வீட்டு எடுத்து நான் பார்த்துருப்பேன். எப்படியாவது மேனேஜ் பண்ணி எடுத்துருவேன். பட் இந்த தடவை என்னால் மேனேஜ் பண்ண முடியல. எதனால்னா இந்த காஸ்டியூம் வேறு போட்டிருந்தேன்னா, ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, நான் நிற்கும் போதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து என் கூட வந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எடுத்துக்கிறாங்களா. பட் வந்து எனக்கே வந்து ஐயோ என்னடா வீடியோ எடுக்கிறதுக்கே விட மாட்டேன், இல்லை பேசுகிறதுக்கு விட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் என்னால் இந்த வ்ளாகே ஒரு மாதிரி ப்ராப்பராகவே பண்ண முடியல. நான் இப்படி எடுத்தாலே எல்லாம் சுற்றி என்னையே பார்க்குறாங்க. அது காரணம் வந்து இந்த காஸ்டியூம் தான். ஸோ காய்ஸ், ஃபைனலாக மைக்கேல் ஜாக்சனோட அந்த பயோபிக் படத்தை பார்த்தாச்சு. ஸோ பாருங்கள், ஐஎம்எக்ஸ் போஸ்டர் தெரியுதா? ஐஎம்எக்ஸ். ஸோ காய்ஸ், ஐஎம்எக்ஸில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் நான் போயிருந்தேன். நம்ம ஒரு சில உலகெல்லாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி போவோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பீஸ்ட் படமும் நம்ம வந்து தளபதி போயிருந்தோம். அதே மாதிரி மைக்கேல் ஜாக்சன் படத்தை எப்படிங்க வருதுன்னு சொல்லிட்டு மைக்கேல் ஜாக்சன் இந்த த்ரில்லர் பாட்டில் எப்படி வருவாரோ அதே மாதிரி வந்து ட்ரெஸ் போட்டு நான் போயிருந்தேன். சரி, படத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, ஸ்டார்டிங்லேருந்தே காய்ஸ் இந்த படத்தோட ரிவ்யூ வந்து ஒரு மாதிரி பேடாக தான் போணுச்சு. முக்கியமாக சொல்லணும்னா இந்த ரட்டன் டொமேட்டோ பார்த்தீங்கன்னா 24% தான் போட்டிருந்தாங்க. என்னடா இது அவ்வளோதானா இந்த படம் அப்படின்னு நினச்சேன். பட்டு சரி அதெல்லாம் விடுவோம், போய் படத்தை பார்ப்போம் அப்படின்னாக்கா வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ். உண்மையாக சொல்லணும்னா சூப்பராக இருந்துச்சு. அந்த ஜாஃபர் ஜாக்சன் வாழ்ந்திருக்காருங்க, மைக்கேல் ஜாக்சனாக வாழ்ந்திருக்காரு. உண்மையாகவே என்னால் எப்படி சொல்கிறேன், என்னால் அது எப்படி சொல்கிறது, எதை சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஒரு விஷயம் கூட குறையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு வந்து தன்னை மைக்கேல் ஜாக்சனாக காமிச்சிக்கணும் அப்படின்றதுல பயங்கரமாக வந்து மெனக்கெட்டுருக்காரு. அவர் தான் எனக்கு தெரிஞ்சு அவர் ஒருத்தர் தான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸு. ஓகேவா? ஏன்னா கொஞ்சம் இப்போ மைக்கேல் ஜாக்சனை பற்றி நம்மளுக்கு தெரியும். இந்த படத்தில் ஏதாவது அப்படி இப்படி இருந்தாலும் கூட நம்மளுக்கு வந்து ஒட்டாது, என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் வந்து முழுக்க இதை நம்ம பார்க்கும்போது மைக்கேல் ஜாக்சனை பார்க்கும்போது தான் இருக்குது. அவர் பார்க்கும்போது நம்ம இந்த படத்தையே நம்ம ஒரு 3 தடவை பார்த்துட்டோம் அப்படின்னு வைங்களேன், நம்மளுக்கு வந்து உண்மையான இருக்கிற மைக்கேல் ஜாக்சன் ஃபேஸே மறந்துடும். அந்த மாதிரி வந்து அவர் சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. சரி, இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி போகுது அப்படின்னாக்கா, அவருக்கு சைல்ட்ஹுட்லேருந்து டீனேஜில் இருந்து அவர் வந்து பேட்டோட ஆல்பம் வரைக்கும் வந்து அவர் ஸ்டோரி டெல்லிங் தான் வந்து காய்க்கிறாங்க. முக்கியமாக இந்த ஃபேமிலி ட்ராமா வந்து எப்படி போயிருக்கு, அதுக்கப்புறம் வந்து அவருக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்துச்சு, ஃபேமிலி டூ எப்படி அவர் சோலோவாக மாறினது தான் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஸ்டோரி டெல்லிங் கொஞ்சம் போர் அடிக்கலாம். பட் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம மைக்கேல் ஜாக்சனை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னாக்கா அது ஒரு நாள் பத்தாது, நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ வந்து மைக்கேல் ஜாக்சன் படம் அப்படின்றனால எனக்கு வந்து ஃபுல்லாகவே எக்ஸைட்மெண்ட் மட்டும்தான் இருக்கும் எனக்கு, என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ வந்து புதுசாக இந்த படம் பார்க்குறவங்களுக்கு அந்த ஃபீல் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகுதோ அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் மைக்கேல் ஜாக்சனோட ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு டிக்கெட்டு தான். மைக்கேல் ஜாக்சன் ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படத்தில் நடித்த காஸ்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா ஆடிஷன் வச்சு தான் இந்த சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு கேரக்டரும் வந்து ரியலாக எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த காஸ்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா இந்த சின்ன பையனாக வந்து அந்த மைக்கேல் ஜாக்சன் பார்த்தீங்கன்னா அந்த பாடிக்கிட்டே வந்து பாட்டு பாடணும் அப்படின்றத சூப்பராக பண்ணியிருக்காரு. அதை பார்க்கும்போதே வந்து என்னடா ஒரு சின்ன பையன் இந்த அளவுக்கு டெடிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. சவுண்ட் மிக்சிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து அந்த டைம் அந்த ரெட்ரோ பாட்டு வந்து இப்போ நம்ம கேட்கும்பொழுது அந்த ஐமேக்ஸில் கேட்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த படத்தை நான் ஒரு தடவை பார்க்கும்போது இன்னொரு தடவை பார்க்கணும் அப்படின்னு எனக்கே தோணுது. எல்லா பாட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. முக்கியமாக இந்த த்ரில்லர் பாட்டு என்னோட ஃபேவரட். ஆக்சுவலாக எனக்கு எது பிடிச்சிருந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த த்ரில்லர் பாட்டில் அவர் போட்ட டெடிகேஷன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு வந்து புதுசாக இருந்துச்சு பார்க்கும்போது, என்னடா இது இவ்வளோ மெனக்கெட்டுருக்காரு அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் இந்த பில்லிஜினில் போட்ட அந்த மூன் வாக் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து மைனஸ் அப்படின்றதெல்லாம் எனக்கு பெருசாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து கொலெக்ஷன் பயங்கரமாக போணுச்சு அப்படின்னாக்கா பார்ட் 2 வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ், மைக்கேல் ஜாக்சன் ஃபேன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக போய் பாருங்கள். நீங்கள் மைக்கேல் ஜாக்சன் ஃபேனாக இருந்து இந்த படம் பார்க்கல அப்படின்னாக்கா நீங்கள் பயங்கரமாக மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ வந்து ப்ரோ எனக்கு வந்து மைக்கேல் ஜாக்சன் படத்தை பற்றி தெரியாது, பட் எனக்கு படம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா
கொஞ்சம் ஸ்டாரி டெல்லிங்காக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். நீங்கள் வந்து படத்தை கொஞ்சம் இறங்கி பார்க்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் இறங்கி பார்த்தீங்கன்னா உண்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். நீங்கள் வந்து என்னடா அப்படின்னு கொஞ்சம் நினச்சிட்டா கூட இந்த படம் வந்து உங்களுக்கு போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ காய்ஸ், இந்த படத்தை பற்றி நான் நிறைய பேசலாம். பட் வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்களே போய் படம் பார்க்கணும்ல அதுக்காக. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தொடர்ந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அதோட பை காய்ஸ்.